மக்களே, தர்பூசணி நாயகன் டாக்டர் திவாகர் அப்படிங்கின்ற இந்த நபரை பற்றி சோசியல் மீடியாவில் நம்ம கேள்விப்படும்போது இவரை பற்றி எப்படி கேள்விப்பட்டோம்னா இவர் வந்து டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்காரு, ஜாதிய பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. ஸோ அந்த அளவுக்கு சரி கிடையாதுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர் மேல வந்து வைக்கப்பட்டது. ஸோ எல்லாருமே நெகட்டிவா தான் பேசுனாங்க இவரை. ஒருத்தர் கூட இவர் சூப்பர், இவர் செமையான ஆளுன்ட்டு பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பேசவே இல்லை. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, பிக் பாஸ்ல போயிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ல கானா வினோத் அவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவரை கடுமையான வார்த்தைகள்ல வந்து திட்டிருக்காரு. அந்த வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள்னா, தீண்டத்தகாதவர்கள், இவன்லாம் இப்படிதான் பாடிட்டு திரிவான்ட்டு எதை எதோ. ஸோ அவ்வளோ வார்த்தைகள் போட்டு திட்டினது, ஒருமையில திட்டினது, அவரை மட்டும் தாக்கியது மாதிரி தெரியல. தவறான ஒரு சித்தரிப்புகள் இருக்கும் இல்லையா, அதுக்குன்ட்டு சில வார்த்தைகள். அது போன்ற வார்த்தைகளை போட்டு திட்டின மாதிரி இருக்கு. அப்போ நீ எங்க போனாலும் நீ திருந்தவே மாட்டியா தர்பூசணி அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இந்த இடத்துல வந்து தர்பூசணியை வந்து குறை சொல்லி தப்பு கிடையாதுங்க. பிக் பாஸ்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. அவன் திறமைகளை வச்சுக்கிட்டு அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காத அப்படின்ட்டு வீதி வீதியா சுத்தின்னு இருக்கான். ஸோ அது போன்ற நபர்கள்லாம் விட்டுட்டு வெறும் கான்ட்ரோவர்சியே பண்ணிக்கிட்டு வெறும் நெகட்டிவே பண்ணின்னு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தர்பூசணியை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க இல்லையா, ஒருத்தன் பயங்கரமா கான்ட்ரோவர்சி பண்ணி சமூகத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்குறவனை தூக்கி நீங்க உள்ள போட்டு அவன் மூலமா நீங்க வந்து டிஆர்பி பாப்பீங்க. ஒரு திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்து திறமை இருக்கக்கூடிய நபர்கள் உள்ள எடுத்து போட மாட்டீங்களா அப்படிங்கிற இந்த கேள்வி நான் மட்டும் கேட்கல, இப்ப நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளு தர்பூசணி உள்ள போயிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? கானா வினோத் அவர்களை எவ்வளவு கடுமையான சொற்கள்ல பேசியிருக்காரு. அந்த சொற்கள் கானா வினோத் அவர்களுக்கு மட்டும் தானா, இல்ல அது வந்து வேறொரு நபர்களை தாக்கி பேசக்கூடிய, இல்ல வேறொரு சமூகத்தை தாக்கி பேசக்கூடிய விஷயங்களாக அது வந்து இருக்குதா? தயவு செஞ்சு அதை பாருங்க. விஜய் சேதுபதி அவர்களே உங்களை வந்து இத்தனை நாள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவா பேசியிருந்தாங்க. ஸோ அந்த திவாகரை தயவு செஞ்சு அவருடைய வாயை கொஞ்சம் அடக்க வைங்க. ஸோ இது வந்து ஒரு சமூகம், எல்லாரும் அவருடைய கருத்துக்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அதே குழந்தை இன்னொருத்தரை பார்த்து சொல்லிச்சுன்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு அவரை வந்து அந்த வந்து கண்டிங்க. இல்லைன்னா சமூகத்துல நிறைய விஷயங்கள் வந்து நார்மலைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதற்கு எதிரானவன் அதற்கு எதிரானவன் எல்லாம் பேசுறதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட். ரொம்ப மக்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களுமே அதை எதிர்க்கலையா, அப்புறம் எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் தயவு செஞ்சு அவரை வந்து வாயை அடக்க சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஜாதிய பெருமை பேசுங்க, அடுத்தவனை வந்து தீண்டத்தகாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு ஒரு வைத்தறிச்சலா இருக்கு தெரியுமா கேட்கும்போது. ஸோ இந்த மாதிரி பண்றதால தான் இது போன்ற சேனலை எதிர்த்து, இது போன்ற நிகழ்ச்சிகளை எதிர்த்து போராட்டங்கள் என்பது கிளம்புது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஸோ இது போன்ற நபர்களை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க, எவிக்ட் பண்ணுங்க. யார் நிலவங்களோ அவங்கள தூக்கி விட்டுறது, எது எது அழுக்கோ அதை தூக்கி உள்ள வச்சுக்கிறது இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?